வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். சின்ன வீராம்பட்டினம் அருகே அமைக்கப்பட்டுள்ள சில்வர் பீச் திறப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு இனிமேல் கொண்டாட்டம். பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் என துணை ஆட்சியர் அறிவுரை. டெல்லி குடியரசு தின விழாவில் பதக்கம் பெற்ற புதுவை என்சிசி மாணவர்களுக்கு பாராட்டு. முதல்வர் ரங்கசாமி, அதிகாரிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சின்ன வீராம்பட்டினத்தில் சில்வர் பீச்சை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு திறந்து வைத்தார். INDP தன்னார்வ தொண்டு நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் பொருளாதாரம், சுற்றுச்சூழல், கல்வி, கலாச்சாரம் மேம்பாட்டுக்காக பணியாற்றி வருகிறது. INDP நிறுவனம் இலா விலேன் பிரான்சுடன் இணைந்து நிலைத்த சுற்றுச்சூழல் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. சின்ன வீராம்பட்டினம் நீண்ட மணற்பாங்கான தூய்மையான கடற்கரை. எனவே இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கடற்கரைக்கு செல்ல பாதை வசதி, சிறுவர் விளையாட்டு பூங்கா, கழிப்பிட வசதி, குளியல் மற்றும் உடைமாற்றும் அறை, கடைகள், கடற்கரை அழகி அமர்ந்து ரசிக்க பெஞ்சுகள், போன் வசதிகளை செய்து சில்வர் பீச் என்று பெயரிட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. மேலும் மதிப்பிற்குரிய பிரான்ஸ் இலா விலேன் மாகாண துணைத் தலைவர் MS பாஸ்கான் பெனிட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக நலத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, உள்ளாட்சி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், சுற்றுலாத்துறை செயலர் மிகிர்வர்தன், PTTC தலைவர் வையாபுரி மணிகண்டன், கவுன்சில் ஜெனரல் பிரான்ஸ் பாண்டிச்சேரி, பிலிப் ஜான்வியே கமியமா சுற்றுலாத்துறை இயக்குனர், முனுசாமி INDP நிறுவனர் இயக்குனர் அகஸ்டின் ஜெயக்குமார், INDP மேலாண்மை அரங்காவலர் எட்வர்ட் பொன்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். சின்ன வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தார்கள் நன்றி உரையாற்றினர். விழா ஏற்பாடுகளை சின்ன வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்துக்கள் மற்றும் பொதுமக்கள் திட்ட மையக்குழு உறுப்பினர்கள் INDP நிறுவனம் செய்தனர். காலாப்பட்டு கெம்பெப் தொழிற்சாலையில் குளோரின் வாயு கசிவு அவசரகால ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட இருப்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று துணை ஆட்சியர் வின்சென்ட் ராய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை புதுவை உழவர்கரை வட்டம் காலாப்பட்டில் உள்ள கெம்பெப் தொழிற்சாலையில் வியாழக்கிழமை குளோரின் வாயு கசிவு ஏற்படுவது போன்ற அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது. இவ்வொத்திகையில் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிகழ்ச்சியின் போது கெம்பெப் தொழிற்சாலையில் குளோரின் வாயு கசிவு ஏற்படும் பட்சத்தில் பொதுமக்கள் தங்களை முன்னெச்சரிக்கையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் மற்றும் நடைமுறைகள் செயல்முறையாக நிகழ்த்தப்பட இருக்கின்றது. ஆகையால் பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த கிராம மக்கள் இவ்வொத்திகை நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இது ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே என்பதால் பொதுமக்கள் எவ்வித வதந்திகளையும் கேட்டு அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என துணை ஆட்சியர் வின்சென்ட் ராய் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் பங்கேற்ற தேசிய மாணவர் படை பிரிவினருக்கு ஆளுநர் மாளிகையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் இயக்குநரகத்தின் 115 NCC மாணாக்கர்களும் 12 பயிற்சியாளர்களும் பங்கேற்றனர். புதுவை இயக்குநரகத்தை போல 17 இயக்குநரகத்தை சேர்ந்த NCC மாணாக்கர்கள் அதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு இயக்குநரகம் அங்கு நடைபெற்ற இயக்குநரகங்களுக்கான போட்டிகளில் கலந்து கொண்டு 4 போட்டிகளில் முதலிடத்தையும் 5 போட்டிகளில் 3ஆம் இடத்தையும் பிடித்ததன் மூலம் தன்னுடைய நிலையை கடந்த ஆண்டின் நிலையான 6லிருந்து 4வது நிலைக்கு உயர்த்தி கொண்டது. அனைத்திந்திய போட்டிகளில் பங்கேற்ற படைப்பிரிவு மாணவி ஜென்னிஃபர் காலார்படை முதுநிலை மாணவியருக்கான போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த மாணவ பயிற்சி படைஞருக்கான தங்கப்பதக்கத்தை வென்றார். சாகச போட்டிகளில் பங்கேற்ற படைப்பிரிவு மாணாக்கர்களான கோகுல் மற்றும் சுஜித் கூடாரம் அமைக்கும் போட்டிகளில் பங்கு பெற்று ஒவ்வொருவரும் வெள்ளி பதக்கத்தை வென்றனர். மேலும் இந்த இயக்குநரகம் 1999ஆம் ஆண்டிலிருந்து 16 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த ஆண்டு சாகச போட்டிகளுக்கான ரூப் ஜோதி சர்மா கோப்பையை கைப்பற்றியது. நமது மாணவர் படை பிரிவு இயக்குநர்களுக்கான கப்பல் மாதிரி செய்யும் போட்டியில் 3 தங்க பதக்கங்களையும் 1 வெள்ளி பதக்கத்தையும் மற்றும் விமான மாதிரியை கம்பியின் கட்டுப்பாட்டில் பறக்கவிடும் சாகச போட்டியில் 1 வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளது.
இந்த படைப்பிரிவு தமிழகத்தின் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அவர்களின் பாராட்டுகளை பெற்றது. மரபை பின்பற்றும் விதமாக இப்படைப்பிரிவு இன்று புதுச்சேரியின் ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சரால் பாராட்டப்படுகிறது. கல்வி அமைச்சர் தியாகராஜன், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் கமோடர் KS ஐயப்பா, உயர் பதவியாளர்கள் மற்றும் புதுச்சேரி NCC குழுமத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். உப்பளம் தொகுதியில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். உப்பளம் தொகுதி முழுவதும் இன்று மக்கள் உபயோகிக்கும் குடிநீர் வீடுகளுக்கு வரவில்லை. இதனை அறிந்த அன்பழகன் MLA பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் ரமணி அவர்களிடம் புகார் தெரிவித்து குடிநீர் தேக்க தொட்டியை சரி செய்து உடனே தொகுதி மக்களுக்கு குடிநீர் வர சரி செய்தார். உடன் சுற்றுக்கேணி பாஸ்கர், கிருஷ்ணமூர்த்தி, சேட்டு, ராஜேந்திரன் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதிகளில் காணப்படும் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தை மாதம் துவங்கியும் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல்பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கு உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இது போன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய்விடுகிறது. கல்லூரியில் மாணவ மாணவியர் வகுப்பு புறக்கணிப்பு, லேப்டாப் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சிறப்பாக கொண்டாட முடிவு. அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கதிர்காமம் அரசு கலை கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி மாணவ மாணவியர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்காததையும் கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் புதன்கிழமை வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் செய்தனர். புதுவையில் ஜெயலலிதா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 67வது பிறந்த நாள் 24/2/2015 அன்று புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற வகையில் ஆலோசனை கூட்டம் மாநில அவைத்தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் ஆங்காங்கே மாநிலம் முழுவதும் உள்ள தொகுதிகளில் கழகத்தினர் ஒளி அமைத்து தோரணம் கட்டி கழக கொடியேற்றி தங்களால் இயன்ற அளவில் அவர்களால் முடிந்தவரை இனிப்பு, உணவு, உடை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா வழங்கி ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடுவது எனவும், கோவில்கள், சர்ச்சுகள், தர்காக்கள் போன்ற ஆலயங்களில் எல்லோரும் பங்கேற்று பிரார்த்தனை செய்து நல்லதிட்ட உதவியில் பங்கேற்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிராம பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரம் கடந்த ஆண்டு குறைந்து விட்டதால் பனியின் தாக்கம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இருப்பினும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் துவங்க ஆரம்பித்துள்ளது. வழக்கமாக கோடைக்காலம் துவங்கிய பின்னரே விற்பனைக்கு வரும் தர்பூசணி பழங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே விற்பனைக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் நிலவிடும் மின்வெட்டு பிரச்சனை போன்றவற்றால் விவசாயம் முற்றிலுமாக முடங்கி போன நிலையில் தர்பூசணி பழங்களை பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை போன்ற இடங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பழத்தின் தோற்றத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ 15 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் துவங்க உள்ள நிலையில் கிராம பகுதியில் கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகரப்பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சின்ன வீராம்பட்டினம் அருகே அமைக்கப்பட்டுள்ள சின்வீர் பீச் திறப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு இனிமேல் கொண்டாட்டம். காலாப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் அவசர கால ஒத்திகை. பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் என துணை ஆட்சியர் அறிவுரை. டெல்லி குடியரசு தின விழாவில் பதக்கம் பெற்ற புதுவை NCC மாணவர்களுக்கு பாராட்டு. முதல்வர் ரங்கசாமி, அதிகாரிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.